எந்த ஒரு நாளும் சரி, காரியமும் சரி மங்களகரமா அமையணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த நாள் இனிமையானதாகவும் இதமானதாகவும் அமைய புத்தம் புது காலை வணக்கம். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. இந்த பாட்டு கேட்டிருக்கியா? எப்படி கேட்காம இருக்க முடியும்? ரொம்பவே அற்புதமான பாட்டாச்சே. அற்புதமான பாட்டு மட்டும் கிடையாது, நம்ம புத்தம் புது காலைக்கு ஏத்த பாட்டும் தான். எப்படி சொல்ற? சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா பனித்துளிகள் மறைற மாதிரி நம்ம புத்தம் புது காலையோட சூரியோதயம் வந்த உடனே நல்ல நேரம் எப்போன்னு தெரிஞ்சிரும்ல. ரொம்ப கரெக்டா சொன்ன. சரி, இப்போ டைம் ஆச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சூரியோதயம் பார்க்கலாமா? இன்று 3/9/2014 புதன்கிழமை, ஜெய வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய சூரியோதயம் 6:04 ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகன் 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி நவமி, மதியம் 1:51 வரை கேட்டை, அதன்பின் மூல நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. பகல் 1:55 வரை மேசராசிக்கும் அதன்பின் ரிஷபராசிக்கும் சந்திராஷ்டமம். இந்தியா ஒரு ஆன்மீக நாடுங்கிறது நீ ஒத்துக்கிறியா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இந்தியா மட்டும் கிடையாது, நம்ம ஆசிய கண்டமே ஒரு ஆன்மீக நாடு தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா பாரம்பரியமா இந்த நாடு இருக்கு. ஓ, இதனாலதான் பெரிய பெரிய மகான்கள் நம்ம இந்தியால பிறந்திருக்காங்களா? பெரிய பெரிய மகான்கள் பிறந்திருக்காங்க. அதோட நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் தொடரில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கருத்து தர்மம் தலைகாக்கும் என்பது. அறநெறிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், அறநெறிகளை பின்பற்றினால் அறநெறிகள் நம்மை காப்பாற்றும் என்கிற ஒரு தத்துவம் நம்முடைய பழங்காலமாக இருந்து வருகிறது. ஒரு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்காமல் நியாயமாக யோக்கியமாக ஒருவர் பணிபுரிகிறார் என்று சொன்னால், பொதுவான பார்வைக்கு அவருக்கு பொருளாதார இழப்பு நேர்வது போல தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. தற்காலிகமாக நேரும் பொருளாதார இழப்பை ஈடு செய்கிற மாதிரி நிரந்தரமாக அவருக்கு பலரும் பல வகையிலும் உதவி செய்ய முற்படுவார்கள். அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை போன்றவை கிடைக்கும், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், சமூக செல்வாக்கு உயரும். எனவே நேர்மையாக யோக்கியமாக அறநெறிகளுக்கு உட்பட்டு வாழ்பவர்கள் எதையும் இழப்பதில்லை என்பது மட்டுமல்ல, கூடுதலாக அந்த தர்மமே அவர்களை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் காத்து வருகிறது என்கிற ஒரு கருத்து நம்மிடையே உண்டு. இந்த கருத்தை விளக்குகிற ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கதையை மகாபாரதம் ஒரு கிளைக்கதையாக விவரிக்கிறது. சங்கன் லிகிதன் என்று 2 சகோதரர்கள். சங்கன் அண்ணா, லிகிதன் தம்பி. அவர்கள் இருவரும் மிகவும் அந்யோன்யமானவர்கள். அத்யும்னன் என்கிற அரசனுடைய அரசாட்சியில் அவர்கள் இருவரும் குடிமக்களாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் அளவு கடந்து தர்ம நெறியிலேயே நடக்க வேண்டும் என்று வாழ்க்கை நடத்துவதால் அவர்களுடைய புகழ் நாடெங்கும் பரவி இருக்கிறது. ஒரு நாள் இந்த சங்கன் லிகிதன் இருவரும் இணைந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பாவமே செய்யக்கூடாது. ஒரு சின்ன பாவம் செய்தால் கூட அந்த பாவத்தின் பிரதிபலனாக மறுபிறவி வாய்த்துவிடும். எனவே மறுபிறவி வாய்க்காமல் முக்தி அடைய வேண்டுமானால் பாவம் எதுவும் செய்யாமல் கானகத்தில் தவம் செய்து வாழ வேண்டும் என்று அவர்கள் இருவரும் முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்து அவர்கள் கானகம் செல்கிறார்கள். சங்கன் தனக்கென்று தன்னுடையது என்று ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொள்கிறான். லிகிதன் அதுபோலவே அவனுக்கென்று அவனுடையதாக ஒரு தனி ஆசிரமம் அமைத்துக் கொள்கிறான். இருவரும் தவத்தில் ஈடுபட்டு அப்படியே பல்லாண்டுகளை கழித்து வருகிறார்கள். ஒரு நாள்
தம்பி லிகிதன் சங்கனுடைய தவ முன்னேற்றம் எப்படி இருக்கிறது தெரிந்து கொள்ளலாம் என்று சங்கன் வசிக்கிற ஆசிரமத்திற்கு வருகை தருகிறான். ஆனால் சங்கனுடைய ஆசிரமத்திற்கு அவன் வருகிற போது சங்கன் அங்கே இல்லை. அவன் நீராடுவதற்காக நதிக்கரைக்கு சென்றிருக்கிறான். சரி, சங்கன் இங்கு இல்லை, திரும்பி வரும் வரை காத்திருப்போம் என்று அந்த ஆசிரம திண்ணையில் அமர்ந்திருக்கிறான் தம்பி லிகிதன். ஆனால் அவனுக்கு கடுமையாக பசிக்கிறது. பசிக்கு ஏதாவது உணவு வேண்டும் என்று பார்க்கிறான். சுற்றுமுன்னும் பார்க்கிறான். அந்த ஆசிரமத்தின் உள்ளே ஒரு பெரிய மாமரம் வளர்ந்திருக்கிறது. அந்த மாமரத்தில் கொத்து கொத்தாக மாம்பழங்கள் அழகழகாக பழுத்து தொங்குகின்றன. அந்த சங்கனுடைய தவ வலிமை காரணமாக அந்த சுற்றுப்புறமே மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. அந்த தவ வலிமை காரணமாக அந்த மாமரம் தழைத்திருக்கிறது. மாம்பழங்கள் விசேஷமாக மிகுந்த அழகோடு பழுத்திருக்கின்றன. சரி, அதில் ஒரு நல்ல கனிந்த மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டு பசியாறலாம் என்று இந்த லிகிதன் தம்பி முடிவு செய்கிறான். ஒரு எம்பி ஒரு பெரிய மாம்பழத்தை பறிக்கிறான். ஆனந்தமாக அதை சுவைக்க தொடங்குகிறான். அது மிகுந்த ருசியாக இருக்கிறது. அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நீராடி முடித்துவிட்டு உள்ளே வருகிறான் அண்ணா சங்கன். அவன் தம்பி லிகிதன் மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறான். அவன் கேட்கிறான், லிகிதா, இந்த மாம்பழம் எங்கிருந்து கிடைத்தது? என்ன கேள்வி இது? மாமரத்திலிருந்து கிடைத்தது. நல்லது, எந்த மாமரத்திலிருந்து கிடைத்தது? இதோ இங்கே உன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிறது. இந்த மாமரத்தில் உள்ள மாம்பழத்தை தான் பறித்து சாப்பிட்டேன் என்கிறான் லிகிதன். சங்கன் மிகுந்த வேதனையோடு அவன் அருகே அமர்ந்து கொள்கிறான். இப்படி செய்து விட்டாயே என்று. ஏனண்ணா, நான் என்ன பாவம் செய்தேன் என்று அந்த லிகிதன் கேட்கிறான். சங்கன் விளக்குகிறான், நாம் இருவரும் கானகம் வந்தபொழுது என்னுடைய ஆசிரமம் உன்னுடைய ஆசிரமம் என்று பிரித்து கொண்டு விட்டோம். என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற பொருட்கள் என்னுடையவை, உன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற பொருட்கள் உன்னுடையவை. அந்த வகையில் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த மாங்கனி என்னுடையது. என் ஆசிரமத்தில் விளைந்த அந்த மாமரத்தில் பழுத்த மாங்கனி. அதை நீ என்னிடம் அனுமதி பெற்றுத்தானே கேட்டுத்தானே சாப்பிட வேண்டும். இப்பொழுது கேளாமல் அதை பறித்து விட்டாயே. அப்படியானால் அது திருட்டல்லவா, திருட்டு குற்றம் அல்லவா? திருடிய பாவம் உன்னை சேருமே என்று அண்ணன் வருத்தப்படுகிறான். தம்பிக்கு அந்த உண்மையை உணர்ந்ததும் அவனுக்கும் வருத்தம் ஏற்படுகிறது. அண்ணா, இப்பொழுது எனக்கு மறுபிறவி வாய்த்து விடுமே. மறுபிறவி வாய்க்காமல் இருக்க என்ன செய்வது? அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல் என்று அண்ணனிடம் தம்பி கேட்கிறான். அண்ணன் சொல்கிறான், தவறுகள் மனிதர்கள் செய்வதுதான். தெரியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறோம். ஆனால் அதற்கு தண்டனை அனுபவித்து விட்டால் அந்த பாவம் போய்விடும். எனவே நீ திருடிய இந்த குற்றத்திற்காக உள்ள தண்டனையை அனுபவித்து விடு. இந்த பாவம் தீர்ந்துவிடும். உனக்கு மறுபிறவி இருக்காது என்று அண்ணன் அறிவுறுத்துகிறான். தம்பி லிகிதன் என்ன தண்டனை என்று கேட்கிறான். அதற்கு அண்ணன் சொல்கிறான், அவன் சொல்வதில் ஒரு அருமையான தர்மம் போதிக்கப்படுகிறது. தண்டனையை குடிமக்கள் ஒருவருக்கொருவர் வழங்கி கொள்ளக்கூடாது. குற்றம் யார் செய்தாலும் அந்த குற்றத்தை விசாரித்து தண்டனை தர வேண்டியது என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. சட்டத்தை ஒவ்வொருவரும் கையில் எடுத்துக்கொண்டால் நாடு நடைபெறாது. எனவே நீ அரசனிடம் சென்று உன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு தவறுக்கு தண்டனை வேண்டும் என்று கேட்டு வாங்கிக்கொள் என்று அண்ணா அறிவுறுத்துகிறான். தம்பி புறப்படுகிறான். தம்பி லிகிதன் புறப்படுகிற போது அண்ணன் சங்கனுடைய குரல் அவனை தடுக்கிறது. லிகிதா, ஒரு விஷயம், நீ அரசனிடம் நடந்த விஷயம் அத்தனையும் சொல்லி நீ மாம்பழம் திருடினாய் என்பதையும் சொல்லி விளக்குகிற போது ஒன்றை சேர்த்து சொல். நாம் இருவரும் அறநெறிகள் நன்றாக தெரிந்தவர்கள். அறநெறிகள் நன்றாக தெரிந்தவர்களுக்கு தண்டனை கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும். உனக்கு எல்லோருக்கும் கொடுக்குற மாதிரி தண்டனை கொடுத்தால் போதாது, கூடுதல் தண்டனை தர வேண்டும் என்று கேட்டு வாங்கி கூடுதல் தண்டனையை பெற்றுக்கொள். அப்படியானால் இந்த பாவத்திலிருந்து நீ தப்பித்து விடலாம் என்று அண்ணன் அறிவுறுத்துகிறான். தம்பி லிகிதன் நேரே அரசவைக்கு செல்கிறான். அத்யும்னன் என்கிற அரசனும் அவனுடைய மந்திரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். நடந்த விஷயம் பூராவும் முழுமையாக இந்த தம்பி லிகிதன் விளக்குகிறான். எனக்கு தண்டனை கொடுங்கள் என்கிறான். அரசன் யோசிக்கிறான், எவ்வளவு நல்லவர்கள் இந்த சகோதரர்கள். இவர்கள் அல்லவா நாட்டினுடைய பெரிய செல்வம். இவர்களைப் போன்றவர்கள் இருப்பதால் அல்லவா நாட்டில் மழை பெய்கிறது. இவனுக்கு தண்டனை கொடுப்பதாவது? இவ்வளவு அருமையாக வந்து உண்மையை ஒப்புக்கொள்கிறான். ஆகையால் நாம் ஒன்று செய்வோம் என்று சொல்லி லிகிதா என்று லிகிதனை அழைக்கிறான். லிகிதன் என்ன என்று கேட்கிறான். அரசனுக்கு சில அதிகாரங்கள் உண்டு. தண்டனை வழங்குகிற அதிகாரமும் உண்டு, மன்னிக்கக்கூடிய அதிகாரமும் உண்டு. ஆகையால் உன் குற்றத்திற்கு, நீ செய்த தவறுக்கு உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அரசன் சொல்கிறான். ஆனால் அதை கேட்டு லிகிதன் விம்மி விம்மி அழுகிறான். அப்படி தயவு செய்து மன்னிக்காதீர்கள், எனக்கு மறுபிறவி கிட்டும். எனவே தண்டனையை நான் அடைந்து விட வேண்டும், நான் நேரே முக்தி அடைய வேண்டும், எனக்கு மறுபிறவி கூடாது, தயவு செய்து தண்டனை கொடுங்கள் என்றதும் அரசன் வருத்தத்தோடு தண்டனை கொடுக்க ஒப்புக்கொள்கிறான். மந்திரிகளிடம் என்ன தண்டனை என்று தீர்மானிக்க சொல்கிறான்.
அதற்குள் லிகிதனின் குரல் திரும்பவும் மந்திரிகளிடம் குறுக்கிடுகிறது. மந்திரி பிரதானிகளே, ஒரு விஷயத்தை உணருங்கள். நான் சராசரியான ஒரு மனிதன் அல்ல. அறநெறிகள் நன்கு தெரிந்தவன். அறநெறிகள் தெரிந்த நான் இப்படி ஒரு குற்றம் செய்திருப்பதால் எனக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை 2 மடங்கு தண்டனையாக இருக்க வேண்டும். யோசித்து கடுமையான தண்டனை வழங்குங்கள் என்று லிகிதன் வேண்டுகிறான். மந்திரிகளுக்கும் அரசனுக்கும் திகைப்பாக இருக்கிறது அவனுடைய அந்த வித்தியாசமான வேண்டுகோள். அவர்கள் யோசிக்கிறார்கள். மனமே இல்லாமல் திருடிய 2 கைகளையும் வெட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். லிகிதனிடம் அதை சொல்லபொழுது லிகிதன் ஆனந்தமாக சிரிக்கிறான். கைகளை வெட்டச் சொல்கிறான். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. 2 கைகளும் இழந்த நிலையில் அந்த வலியை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பாவத்திற்கு தண்டனை பெற்றுக்கொண்டதால் மறுபிறவி கிடையாது என்கிற சந்தோஷத்தோடு அந்த லிகிதன் ஓடோடி கானகம் வந்து தன்னுடைய அண்ணனை சந்திக்கிறான். நடந்த விஷயங்களை சொல்கிறான். சங்கன் லிகிதனையே கூர்ந்து பார்க்கிறான். அந்த அண்ணன் சங்கனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நல்லது லிகிதா, ஒரு கடமையை நாம் மறக்கக்கூடாது. இன்று அமாவாசை. ஆகையால் நீத்தாருக்கு நாம் நீர்க்கடன் செலுத்த வேண்டும். நீ ஆற்றங்கரைக்கு போய் முன்னோருக்கு, பித்ருக்களுக்கு, நீத்தாருக்கு நீர்க்கடன் செலுத்திவிட்டு வா என்று அண்ணன் அறிவுறுத்துகிறான். தம்பி நீர்க்கரை நோக்கி நடக்கிறான். நம்முடைய தமிழ் மரபில் கூட அந்த இறந்து போனவர்களுக்கு செய்கிற அந்த நீர்க்கடன் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. திருக்குறளில் கூட தென்புலத்தார் தெய்வம் விருந்து உக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சம்பளத்தை 5 பங்காக பிரித்து முதல் பங்கை தென்புலத்தாராகி இறந்தவர்களுக்கு நீர்க்கடன் செய்வதற்கு செலவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீர்க்கரைக்கு தம்பி லிகிதன் செல்கிறான். நீர்க்கடன் ஏற்ற வேண்டுமானால் 2 கைகளாலும் நீரை வாரி பித்திருக்களுடைய பெயரை சொல்லி ஆற்றில் இறைக்க வேண்டும். ஆனால் இவனுக்கு கரங்களே இல்லை. கரங்கள் இல்லை என்ற உணர்வே அவனுக்கு தோன்றவில்லை. நீர்க்கடன் செலுத்த வேண்டும் என்று குனிகிற பொழுது திடீரென்று அவனுக்கு புதிதாக 2 அழகிய கைகள் முளைக்கின்றன. அந்த கைகளால் அவன் நீர்க்கடன் செலுத்திவிட்டு கைகளோடு திரும்பி வந்து அண்ணனை சந்திக்கிறான். வியப்படைகிறான். அண்ணா, இது எப்படி நேர்ந்தது? எனக்கு தண்டனை வேண்டும் என்று 2 கைகளையும் வெட்டுமாறு நான் சொல்லி கைகள் வெட்டப்பட்டு விட்டன. ஆனால் இப்போது புத்தம்புது கைகள் எனக்கு கிடைத்திருக்கிறதே, இது எப்படி என்று தம்பி கேட்கிற பொழுது அண்ணன் தம்பியிடம் அன்போடு சொல்கிறான். தம்பி, அறநெறிப்படி நாம் நடந்தோமானால் தர்மம் நமக்கு கை கொடுக்கும். கை கொடுக்கும் என்ற வார்த்தைக்கு 2 பொருள். கை கொடுக்கும் என்றால் வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் அது உதவி செய்யும். உனக்கு உண்மையாகவே கையை கொடுத்து அது உதவி செய்திருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து அறநெறிப்படி நடப்பாயாக, நானும் நடப்பேன் என்று அந்த அண்ணன் உறுதிமொழி சொன்னதாகவும் அந்த அண்ணன் தம்பி இருவரும் அறநெறிப்படி வாழ்ந்து முக்தி அடைந்ததாகவும் நம்முடைய மகாபாரத கதை ஒன்று சொல்கிறது. அறநெறியில் வாழ வேண்டும் என்கிற உணர்வு நாட்டு மக்கள் அனைவரிடமும் வர வேண்டும். அரசாங்கத்தாலோ சட்டத்தாலோ நீதிமன்றங்களுக்கு பயந்தோ தண்டனைக்கு பயந்தோ அறநெறியில் நடப்பது சரியில்லை. இயல்பாகவே அறநெறிதான் உயர்வானது. எல்லாவற்றையும் இறைச்சக்தி ஒன்று கவனித்து கொண்டிருக்கிறது. அறநெறியில் தவறுபவனை அந்த இறைச்சக்தி தண்டிக்கும். அறநெறிப்படி வாழ்பவனை அந்த இறைச்சக்தி துணையிருந்து வாழ வைக்கும் என்கிற உயர்ந்த கோட்பாட்டை மனத்தில் கொண்டால் நாடு தழைக்கும் என்கிற உன்னதமான கருத்தை இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற பகுதியில் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்தி, நீ ஒரு பாட்டு கேட்டிருக்கியா? நான் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். ஒரு பாட்டுனா நான் எந்த பாட்டை சொல்லுவேன்? அதாவது, நெஞ்சம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கண்கள் அவனை காண அப்படின்னு வரும். அவன்னு சொல்றியா? அது எவன்னு தெரிஞ்சுக்கலாமா? இறைவனை தாமா சொல்றேன். அச்சோ, சாமியா? நான் அவன் இவன் சொன்னேன். சாரி. எனக்கு சாமியை பத்தி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். சாமியை பத்தி கேட்கறது ரொம்ப பிடிக்கும்னா சொல்ல இன்னைக்கு இதையா பார்க்கலாம். உயிரின்றவும் பொல்லா ஒழுக்குமழுக்குடம்பும் என்னென்ன நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியன் செய்யும் விண்ணப்பமே என்கிறார் எங்கூராழ்வார் நம்மாழ்வார். இதிலே என்ன சொல்கிறார் அந்த பாசுரத்திலே என்றால், என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, எம்பெருமானுடைய பிறப்புக்கு முடிவே கிடையாது என்று தெரிவிக்கிறார் எங்கூராழ்வார் நம்மாழ்வார். அதேதான் வேதமும் தெரிவிக்கிறது. அஜாயமானோவ குதாபிஜாயதே என்று தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு முடிவே கிடையாது. நாம் எதனாலே பிறக்கிறோம் என்றால், நாம் கர்மத்தினாலே பிறக்கிறோம். நம்முடைய கர்மம் என்றால் என்ன என்றால் பாப புண்ணியங்கள். அதனாலே நாம் பிறக்கிறோம். எம்பெருமான் என்ன
அதனாலேயா பிறக்கிறான்? எம்பெருமானுக்கு அது கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டின் வாசலிலே வந்து நிற்கிறான். பொழுது ஒரு கவி சொல்கிறான், அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க வரவில்லை அப்படின்னு சொல்கிறான். பிச்சை எடுக்க வராத பிச்சைக்காரன் எதுக்கு வருவான் அப்படின்னா, பிச்சைக்காரன் சொல்கிறான், போன ஜென்மத்தில் நானும் பணக்காரதான் தான் இருந்தேன், நீயும் பணக்காரனாக தான் இருந்த, 2 பேரும் பணக்காரனாக இருந்தோம். ஆனால் நீ நிறைய தான தர்மங்கள்லாம் மாட்டிக்கொண்டு இருந்த. ஆனால் நான் அது எதுவுமே பண்ணல. எச்சகையால் காக்கா கூட விரட்டல. எச்சகையால் காக்கா விரட்டினா ஒரு 2 பருக்க கீழே உழுந்துருமே, அவ்வளோ கருமையாக நான் இருந்தேன். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நான் பிச்சைக்காரனாக பிறந்திருக்கேன், நீ இந்த ஜென்மத்தில் பணக்காரனாக பிறந்திருக்க. நீ போன ஜென்மத்து மாதிரியே இந்த ஜென்மத்திலையும் நிறைய தான தர்மங்கள்லாம் என்னை போல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு, ஏழையாக இருக்கிறவா எல்லாருக்கும் நிறைய தான தர்மங்கள் எல்லாவற்றையும் பண்ணி அடுத்த ஜென்மத்திலையும் நீ பணக்காரனாகவே பிற அப்படின்ட்டு சொல்லறதுக்காக வந்திருக்கான்றான் ஒரு கவி. அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க வரல, பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கான் அப்படின்றான். அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்மம் அப்படின்றான். கர்மத்தை பற்றி சொல்கிறான். நாளே அந்த கர்மம் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய பாப புண்ணியத்திற்கு சேர இருக்கின்றன. நாம் புண்ணியம் செய்தால் அப்பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம், நாம் பாபம் செய்தால் அந்த நேரத்தில் நாம் வருத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த கர்மத்திலே அதனாலே நாம் பிறக்கிறோம். எம்பெருமான் என்ன கர்மத்தினாலேவா பிறக்கிறான் என்றால், எம்பெருமான் கர்மத்தினாலே பிறப்பது கிடையாது. எம்பெருமான் நம்மிடத்திலே இருக்கிற கருணையினாலே பிறக்கிறான். இதை பற்றி கண்ணனே கீதையிலே சொன்னான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் சொன்னான், நான் எதற்காக தெரியுமா அர்ஜுனா, நான் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறேன் அப்படின்னா. நான் அர்ஜுனன் கேட்டான், கண்ணா நீ எதற்காக இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறாய் அப்படின்னு கேட்டான். எம்பெருமான் சொன்னான், கண்ணன் சொன்னான், பரித்ராணாய சாதூனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்காக வந்து பிறக்கிறேன் அப்படின்றான். சாதுக்களை ரட்சிக்கப்படுறது ஏன் எம்பெருமானுக்கு என்ன கஷ்டமா? கீழே வந்து தான் செய்யணுமா, மேலேந்த வந்தால் சங்கல்பம்னா நிறைக்கிறது. எல்லாம் இந்த சாதுக்களுக்கு வரக்கூடிய கட்டமெல்லாம் போகட்டும், நினச்சா போருமே, எல்லா கஷ்டமும் போயிடுமே. இல்லை சக்கரத்தாழ்வார் கையிலேயே இருக்கார், விட்டார்னா சக்கரத்தாழ்வார் நேராக போய் எல்லாரையும் அழிச்சிட்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாரை உபயோகிச்சிருக்கலாமே, ஏன் இவன் நேரையே வரான் அப்படின்னா, அந்த சாதுக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும். இதற்காக எம்பெருமான் வந்து பிறக்கிறான். கஜேந்திரன் என்று ஒரு யானை இருந்தான். அந்த யானை எம்பெருமானுக்கு தினமும் புஷ்பத்தை எடுத்து கொண்டு வந்து சமர்ப்பிப்பான். இப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த குளத்துக்குள்ளே இறங்கும் காலத்திலே ஒரு முதலையானது யானையினுடைய காலை நன்றாக பிடித்து கொண்டது. உடனே யானைக்கு வலி ஏற்பட்டது. நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்னாரிட்டனே காய் என்று அந்த யானை கதறித்து, எம்பெருமானே நீ வந்து என்னுடைய கட்டத்தை போர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த யானையானது கதிரவனுடனே எம்பெருமானும் நேராக வந்தான். எதற்காக வரணும்? அங்கேருந்தே சக்கரத்தை உபயோகிச்சிருக்க வேண்டியதானே? இல்லை, அந்த யானையே தெரிவிக்கிறது. அந்த முதலை கொன்ன பிற்பாடு இந்த யானையே சொல்கிறது, பெருமானே இந்த திருமேனி போடுறதை பற்றி எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு என்ன சாதா உடம்பு, இது போனால் என்ன, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உன்னை கடைசியாக ஒரு தடவை உன்னை நான் பார்க்க வேண்டும், இதற்காகத்தான் நான் உன்னை கூட்டேன். அதே போல இந்த புஷ்பத்தை நான் கையிலே எடுத்து விட்டேன், தாமரை புஷ்பம், இதை நான் கையிலே எடுத்து விட்டேன். தினமும் சமர்ப்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புஷ்பத்தை இன்னைக்கு கடைசி நாள், வாழ்க்கையிலே கடைசி நாளாக ஆகப் போகிறது. இன்றைய தினம் நான் சமர்ப்பிக்க விடலாமோ? எடுத்து விட்டேன், அதனாலே சமர்ப்பித்தே ஆக வேண்டும் என்றக்காகத்தான் உன்னை கூட்டேன் அப்படின்னு அந்த யானையை சொல்லிட்டு. இது நடக்குமா? இது நேரில் வந்தால் தான் நடக்கும். பார்க்கறதும் அந்த புஷ்பத்தை எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறதும் நேரில் வந்தால் மட்டும்தான் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்காக எம்பெருமான் வந்து பிறக்கிறான் இந்த லோகத்தில். பரித்ராணாய சாதூனாம்,
அதேதான் இந்த ராமாயணத்திலேயும் அப்படியே ராமாயணத்திலே இருக்கிறதையே சொன்னான். பரித்ராணாய சாதுனாம். இந்த ராமாயணத்தில் சாதுக்கள் யார் அப்படின்னா ரிஷிகள். அவர்கள் எத்தனையோ காலமாக பார்க்கணும், எம்பெருமானை பார்க்கணுன்ட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால் அவர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்கு மேலே விநாசாய சதுஷ்கிருதம், கெட்டவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக. கெட்டவன் யார்? ராவணன். அதே போல அதற்கு மேலே அவனுடைய 14,000 ராட்சசர்கள், தாடகை, சுபாகு, மாரீசன் போன்ற எத்தனையோ ராட்சசர்கள் எல்லாவரையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வந்து பிறந்தான். இதற்கு மேலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நன்றாக நிலைநாட்ட வேண்டும், நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து பிறந்தான். தர்மம் என்ன தர்மம் போயிடுது அப்படின்னா, பெரியவன் சொல்வதை சிறியவன் கேட்பது என்ற தர்மமே அப்பொழுது அழிந்து போய்விட்டது. இப்போ இந்த கலியுகத்தில் பெரியவன் சொல்கிறத சிறியவன் கேட்கலன்னா கேட்கவே வேண்டாம். கேட்டால் தான் ஆச்சரியம் பண்ணும். சொன்னால் நம்ம குழந்தை தானா இல்லை ஏதாவது பேய் பூதம் ஏதாவது பிடிச்சிடுதா அப்படின்ட்டு நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இருக்கிறது. அந்த காலத்திலேயே திரேதாயுகம், 2வது யுகம், அந்த யுகத்திலேயே பெரியவன் சொல்வதை சிறியவன் கேட்பது என்று போய்விட்டது. வந்து பிறந்தான். தகப்பனார் சொல்வது எல்லாவற்றையும் கேட்டான். நாள் நாடு கொடுக்கிறேன் என்றான். சரி என்றான். 2வது நாள் காட்டுக்கு போ, நாளை தினம் காட்டுக்கு போ என்றான். சரி என்றான். அடுத்த நாள் காட்டுக்கு போன்னு சொன்னான். மேலே வா போகு அப்படின்றார் இது குலசேகர ஆழ்வார். வான்னா எப்பவுமே சின்ன வயசுல தசரதன் சொல்லுவானா, வா அப்படின்னுவான் ராமன். ராமன் நேராக வருவான். போ அப்படின்னுவான். நம்ம குழந்தையா இருந்தா நேராக வருவான்னு ஒன்னே வரும். போ அப்படின்னா அப்பா எதுக்கோ கூட்டியே என்னன்னு சொல்லு, அப்புறம் போறேன் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டான் ராமன். போனா உடனே போவான். திரும்பி வா அப்படின்னா திரும்பி வருவான். திரும்பி போ அப்படின்னா திரும்பி போவான். இந்த மாதிரியே செய்து கொண்டிருப்பான். அதனாலே அப்படி ராமன் செய்து கொண்டிருந்தான். அவ்வளவு சொன்ன பேச்சு கேட்கிற மாதிரி அதற்காகவே வந்து பிறந்தான். 3 காரணத்துக்காயும் அர்ஜுனா நான் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறேன் என்று அர்ஜுனன் இடத்திலே சொன்னான். இதான் ராமனுடைய பிறப்பிலே அவதார ரகசியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அவதார ரகசியத்திலே ரொம்ப கட்டப்படுத்தினான் ராவணன். ராவணனுடைய பிள்ளை. ராவணனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளைக்கு மேகநாதன் என்று பேர். அவன் பிறக்கும் பொழுதே இடி இடி என்று சிரித்து கொண்டு பிறந்தான். அதனாலே உனக்கு மேகநாதன் பேர். இடி இடின்னு சிரித்து கொண்டு பிறந்தான். நல்லா வளர்ந்தான். உடம்புல நல்ல சக்தி கொண்டு நல்லா செய்யலாமே. இல்லை என்ன பண்ணான் அப்படின்னா, யாரு கூடயாவது யுத்தம் பண்ணும் அப்படின்னு பார்த்தான். நேராக போனா யாரு கூட யுத்தம் பண்ணுறது, யாரு கூட யுத்தம் பண்ண வேணாம். 3 லோகத்துக்கும் அதிபதி யார் தெரியுமா? இந்திரன். அவன் கூட யுத்தம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் கூட நல்லா யுத்தம் பண்ணான். அவனை தேர்காலில் கட்டி ஈர்த்துண்டு வந்தான். இந்திரனை ஈர்த்துண்டு வந்து ராஜ சபையில் நல்லா தூணில் கட்டி போட்டான். கட்டி போட்டு 3 லோகத்தையும் ராவணனுக்கே கொடுத்துறான். 3 லோகத்துக்கும் நான் தான் அதிபதி அப்படின்னா ராவணன். இப்படி இந்திரனை எல்லாம் துன்புறுத்தினார்கள். அப்பொழுது 30 முக்கோடி தேவதைகளும் எம்பெருமானிடத்திலே வந்து கதறி எழுதார்கள். நீதான் வந்து பிறக்க வேண்டும் என்று கதறி எழுதார்கள். எம்பெருமான் அப்பொழுது தெரிவித்தான், நான் வந்து உங்களுக்காக நான் மனித சரீரத்தை கொண்டு நான் வந்து பிறக்கிறேன். தசரதன் ஒரு புத்திரகாமேட்டி யாகம் செய்கிறான். அதிலே உனக்கு தசரதனுக்கு நான் புத்திரனாக உங்களுக்காக மனித உடலோடே வந்து பிறக்கிறேன். அந்த குலத்திலே பிறந்தால்தான் நான் யுத்தம் செய்ய முடியும் என்பதனாலே நான் அந்த குலத்திலே வந்து பிறக்கிறேன் அப்படின்ட்டு எம்பெருமான் சொன்னான். அவ்வளவு சௌலபியம், அவ்வளோ எளிமை. எளிவரும் இயல்பினன் என்று எங்கள் ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்றார். அவ்வளோ எளிமையோட அந்த எம்பெருமான் கூடியிருக்கிறான். பட் அந்த எம்பெருமான் தேவதைகளுக்காக நான் வந்து பிறக்கிறேன் என்று தெரிவிக்கிறானே, என்ன சௌலபியம். அப்படிப்பட்ட அந்த சௌலபியத்தோட பெருமான் வந்து இந்த லோகத்திலே பிறக்கிறேன்னு சொன்னான். அவன் பிறந்தானா? எப்படி பிறந்தான்? தேவதைகளை எப்படி ரட்சித்தான்? இதையெல்லாம் நாளை தினம் பார்ப்போமா? அதுவும் எப்படி இனிக்கிறது, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பதை நாளை தினம் பார்ப்போமா? நேற்று நம்ம யோகம் நல்ல யோகம் செக்மெண்ட்ல எனக்கு பொருள் வரவுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நடந்தது. என்ன பொருள் வந்தது? எங்க அம்மா எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்தாங்க. பாரா கலக்குற. உனக்கு அது மாதிரி ஏதாவது நடந்ததா?
நேத்து எனக்கு சுப விரயம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே எங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் கோல்ட் ரிங் ப்ரெசென்ட் பண்ணேன் தெரியுமா? பரவாயில்லையே, உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. ஓகே, இது மாதிரி வேற யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யோகம் நல்ல யோகம் செக்மெண்ட் பார்க்கணும். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளான 3/9/2014 ஆவணி 18ஆம் நாள் புதன்கிழமை அன்று மேஷம் முதல் மீனராசி வரை உள்ள நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய உண்டான நாள் பலனை பார்ப்போமாக. முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 2 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தின் முழுவதிலிருந்தாக விடுபடுகிறீர்கள். எனவே அந்த ஆதிக்கம் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் புதனின் சஞ்சாரம் 3க்கும் 6க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால், புதன் சஞ்சாரம் என்பதனால் அது மறைந்திருப்பதும் அது ஒரு யோகமாகவே காணப்படுகிறது. மறைந்தவன் மறைந்த இடத்தில் இருந்தாலும் அது ஒரு யோகம், கெட்டவன் கெட்ட இடத்தில் இருந்தாலும் அது ஒரு யோகம். எனவே இந்த கேட்டை நட்சத்திரம் இன்று மதியம் வரை உள்ளதனால் அது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் சஞ்சாரம் மறைந்திருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதில் இனம் புரியாத பய உணர்ச்சி பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுங்கள். மேலும் தைரியமைக்கும் தன்னம்பிக்கையும் வளரக்கூடிய காலகட்டம். அந்த சஞ்சாரம், அதாவது கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக உன்னதமான நாளாக காணப்படுவதனால் சுறுசுறுப்புடன் இன்றைய நாள் பொழுதை ஆரம்பிப்பதே அதற்குண்டான வெற்றிக்கு வழிவகையை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மதியம் முதல், அதாவது 2 மணி முதல், அதாவது சந்திராஷ்டமத்தின் ஆதிக்கத்திற்கு சந்திரனுடைய 8ஆம் ராசிக்கு செல்வதனால் சிறிது கவனமாக இருப்பது, வண்டி வாகனத்திலெல்லாம் கவனமாக இருப்பது மிக மிக கவனம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வித்தைகளை வண்டிகளில் காட்டுவதோ, ஆள் தெரியாமல் வார்த்தைகளை விட்டு பகைமை ஏற்படுத்திவிடும். அந்த பகைமை பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். சாதாரண ஒரு மனிதர் தான் என்று எல்லா மனிதர்களும் நினைப்பது போல் வீணாக ஒரு வண்டியில் போகின்ற சமயத்தில் கூட அவர் ஏதேனும் உங்களை கை காட்டினார் என்றால் முறைத்து கொள்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூடாது. இல்லை என்றால் பெரிய அளவு சட்ட சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதற்காகவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு செலவிட வைத்துவிடும். எனவே யாரிடத்திலும் வார்த்தைகளில் மட்டும் மிக அதிக அளவு கவனமாக இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் காணப்படவில்லை. அதே சமயம் 2க்கும் 5க்கும் உண்டான புதன் கன்னியிலே உச்சம் பெற்றிருப்பதனால் அந்த பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய கிரக சஞ்சாரம் எல்லாம் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகள், தாயார் தந்தையார் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் புதனின் சஞ்சாரம் மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த புதனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் பெற்றோர் உடல்நிலை, இரத்தபந்த உடல்நிலை, பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதே புத்திசாலித்தனம். அதே சமயம் 2ஆம் இடத்தில் உள்ள குருவின் சஞ்சாரம் மிக அதிக அளவு வலிமையை ஊட்டுவதாகவும், சூரியனின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருப்பது தன்னம்பிக்கையும் தைரியமும் லாபத்தின் அளவு அதிகரிப்பதற்கு உண்டான பெரிய அளவுக்கு சஞ்சாரமாக காணப்படுவதனால் பணத்தினால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் மற்ற அனைத்து விஷயத்திலும் கவனமும் சுறுசுறுப்பும் கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவு வெற்றிகளை மிதுன ராசிக்காரர்கள் பெறுவார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு அதாவது அஜீரண கோளாறு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த அஜீரண கோளாறு விஷயம் மட்டும்தான் சிறிது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். எனவே உணவு விஷயத்தில் செரிமான பகுதிகளில் மிக கவனமாக பாதுகாத்து கொள்வது, மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், ஒவ்வாமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும்
அதை விட நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் கிரக சஞ்சாரம் மிக அதிக அளவுக்கு நன்மைகள் காணப்படுகின்றன. நான் ஏற்கனவே கூறியது போல் சூரியனுடைய ஆதிக்கம் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் வார்த்தையில் மட்டும் அதாவது உஷ்ணாதிக்கமாகவே வந்துவிடும். எனவே உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய பொருள்களை உணவு அளிப்பது மூலியமாக, உணவு அருந்துவதன் மூலியமாகவும், மேலும் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை தான் நான் பேசுவேன் என்று சபதம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த சபதத்தை மீறாமல் பாதுகாத்து கொண்டீர்கள் என்றாலே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டதிக்கிலிருந்து அஷ்டலட்சுமி கடாட்சத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏனென்றால் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியிலே இருப்பதனால் குருவின் பரிபூர்ண அனுகிரகம் இந்த வருடத்தில் முழுவதுமாக காணப்பட்டாலும் நீங்கள் வார்த்தையில் மட்டும் மிக கவனமாக பார்த்தீர்கள் என்றால், கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் அனுகூலமாகவே காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். சுக்கிரன் சஞ்சாரம் உங்கள் ராசியில் காணப்பட்டாலும் சூரியனுடன் அஸ்தங்கிதமாகி உள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சோம்பல் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அந்த சோம்பலை அறவே நீக்குவது உங்களுடைய முயற்சி. சுறுசுறுப்பாக சிறிது தோப்பு காரணமாவது தினமும் ஒரு 10ஆவது போட்டு விட்டீர்கள் என்றால் அந்த சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்படாது. எனவே உடற்பயிற்சியாவது அல்லது யோக பயிற்சியாவது தினம் மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் சஞ்சாரத்துக்கு அனுகூலமாக காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும், அவர்கள் உங்கள் பிள்ளைகள் என்பதனால் அவர்களிடத்தில் எதற்கு கடும் சொற்கள் கூடுமா வேண்டுமா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். அவர்களிடம் அன்பாகவும் அரவணைத்து ஒரு தந்தையாக இல்லாமல் ஒரு தாயாக இல்லாமல் நல்ல தோழனாகவும் நல்ல தோழியாகவும் இருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு நாள் மிக அற்புதமான நாளாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதாவது சஞ்சாரத்தின் கோச்சார ரீதியாக சஞ்சாரத்தின் இன்றைக்கு நாளில் உள்ள சந்திரனின் சஞ்சாரமும் மற்ற கிரகம் சஞ்சாரமும் சுப விளைவுகள் காணப்படும். சுப விளைவுகள் என்பது அதாவது அனாவசிய செலவுகள் இல்லாமல் அவை சுப செலவுகளாக காணப்படும். எனவே கல்யாணத்திற்காகவோ அல்லது வீடு மாற்றத்திற்காகவோ புது வீடு கட்டுவதற்காகவோ போன்ற சுப செலவுகள் காணப்படுவதனால் அந்த செலவுகளுக்கு உண்டான கடன்களை நீங்கள் பெறுவதில் ஒன்றும் தவறில்லை. எனவே நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் கடல் கடந்து பயணங்கள் செல்பவர்கள் மட்டும் உடைமைகளையும் தஸ்தாவேஜுகளையும் சிறிது கவனமாக கையாள்வது இன்றைக்கு மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித வாக்குவாதமும் வார்த்தைகளில் கோபமும் கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மதியத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்வேகம் பெறும். சிலர் திடீரென்று சுப விரயங்களுக்கு உண்டான செலவுகளுக்கு ஆட்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகளோ அல்லது புதிய பொருள் சேர்க்கைகளோ குடும்பத்தில் நிச்சயம் ஏற்படும். அதற்குண்டான செலவுகளை பற்றி கவலைப்படாமல் மனிதன் வாழ்வதே சந்தோஷத்திற்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்து அதை நல்லபடியாக அனுபவிப்பதற்கு தான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான முயற்சியில் துலா ராசிக்காரர்கள் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு அதற்கேற்றவாறு கிரக சஞ்சாரம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருவதை போல் குருவின் சஞ்சாரம் மிகப்பெரிய குருவின் பார்வை கோடி புண்ணியம் என்பதனால் குரு பார்வை ஏற்கனவே உள்ளதோடு சூரியனின் சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். அந்த அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்றமும் உத்தியோகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான மாற்றத்திற்கு செல்வதற்கு படிப்படியாக முயற்சிகளை இன்றிலிருந்து ஆரம்பித்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி தரும். அந்த வழிவகை உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளை நிச்சயம் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான தன்னம்பிக்கையும் அந்த உங்களுக்கு உண்டான எதிரான முயற்சிகள் யாராவது ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த முயற்சிகளெல்லாம் கடந்து வெற்றி ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான காலகட்டம்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களை பார்க்கின்ற சமயத்தில் மதியம் முதல் சந்திரனின் சஞ்சாரம் தனுசுவில் காணப்படுவதனால் சோம்பல் திடீரென்று தலை தூக்கும்.
அந்த சோம்பலை அறவே தவிர்த்து கொள்வது உங்களுடைய மிக மிக கடுமையான ஒரு விஷயம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு உண்டான புதன் 10ஆம் இடத்துக்கு உண்டான புதன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அது விதமான ஒரு தோஷம் என்பதும் அது கேந்திராபதி தோஷம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட தோஷம் என்பது என்ன செய்யும் என்றால் குடும்பத்தில் நிம்மதியில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் பார்த்தீர்கள் என்றால் யாரோ ஏதோ சொல்வதற்காக நீங்கள் அந்த வேலையை திடீரென்று எடுத்து தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுவீர்கள். அந்த மாதிரியெல்லாம் அதிர்ச்சிகரமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஆவேசப்படற்று முடிவுகள் எடுக்கக்கூடாது. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை எடுப்பதற்கு முன்பாக, ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் திடீரென்று சுணக்கம் ஏற்படும். அந்த சுணக்கம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். அதற்காக வீணாக இந்த உலகமே முடிந்து விட்டதெல்லாம் நினைத்து கொண்டு நீங்கள் வருத்தப்படுவது கூடாது. எனவே இன்றைக்கு உங்களுடைய முயற்சிக்கு சிறிது பங்கம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அது நாளை மாறும் என்ற நம்பிக்கையுடன் அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். அதே சமயம் யாரிடத்திலும் முகத்தை காட்டிக்கொள்ளாதீர்கள், வீணாக கோபத்தை காட்டிக்கொள்ளாதீர்கள். பொறுமையாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பது ஏற்கனவே நாம் சொல்லதை போல் சூரியனின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் 8ஆம் இடத்துக்கு உண்டானவன் ஆட்சியில் பெற்றிருப்பதனால் வீணாக உணவு விஷயத்திலும் வண்டி வாகனத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது மகர ராசிக்காரர்களுடைய கோரிக்கை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு பண வரவுக்குண்டான நல்ல செய்தி வரும். அந்த செய்தி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி கட்டும். மேலும் பார்த்தீர்கள் என்றால் திடீரென்று நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்கும் அந்த நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தொழிலுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் துணை அல்லது துணைவியின் உடல்நிலையில் சிறிய பிரச்சனை என்றாலும் காது கொடுத்து கேட்டு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது உத்தமமான பலனை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக இறுதியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு பலவிதமான மன கஷ்டமும் குழப்பமும் இன்றைய நாளிலிருந்து தீர்வதற்குண்டான நல்ல செய்தி வரும். எனவே இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் இடத்தில் உள்ள, அதாவது மதியம் முதல் 10ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் மிகப்பெரிய அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். லாபம், அதாவது உத்வேகம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு நிச்சயம் அதற்குண்டான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான தன்னம்பிக்கை ஏற்படும். மேலும் உங்களுடைய முயற்சிகளை பலரால் பாராட்டப்படுவதுடன் அதற்குண்டான கௌரவம் கிடைப்பதற்குண்டான நல்ல சூழ்நிலைகளை மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிரகங்கள் ஏற்படுத்தும். எனவே மீனராசிக்காரர்கள் இன்றைக்கு, அதாவது நாள் ஆரம்பிப்பதிலிருந்து சுறுசுறுப்புடன் வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள் என்றால் நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது உறுதி. என்ன நேயர்களே, யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக இன்றைய நாள் பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போமாக. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். நம்ம வீட்ல இருக்கிற சீரகமும் மிளகும் கூட மருத்துவத்துக்கு உதவும்னு நம்ம மருந்து பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா செலவும் ஆகாது, சைடு எஃபெக்ட்ஸும் வராது. சரி, நம்ம வளவலன்னு பேசுவானா, மருந்து பாட்டி வர நேரமாச்சு, வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு மருந்து பாட்டியோட வணக்கம். சந்தன கும்பாவில் சாதம் போட்டு உங்கையில், சந்தன கும்பாவில் சாதம் போட்டு உங்கையில், உங்களை நினைக்கையில் உங்குறது சாதம் இல்லை, உங்களை நினைக்கையில் உங்குறது சாதம் இல்லை. தனனே பொடு தனனே.
இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது சுக்கு, மிளகு, திப்பிலி. இவங்க 3 பேரும் மும்மூர்த்திகள் மறிக்க. 3 பேருக்கும் 3 வகையான ஒரு மருந்து வகை இருக்குது. சுக்கு வந்து பித்தத்துக்கு நல்லது. சுக்கு விதை வந்து நல்லா பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டா பித்தம் கரைஞ்சி ஓடி போயிடும். ஏன்னா இந்த சுக்குவை வந்து காலையில் எந்திரிச்சு சுக்கு கஷாயம் போடணும். சுக்கு கஷாயம்னாக்கா சுக்கு, மல்லி வந்து கருப்பட்டி, இது 3 போட்டு நைட்டில் போட்டு வச்சுருந்து காலையில் எந்திரிச்சு அந்த சுக்கு கஷாயத்தை குடித்தா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு கலகலன்னு இருக்கும். நல்ல ஒரு மருந்து சுக்கு. அதே போல் வால்மிளகு, கபம், தீராத கபம், பேசவே முடியாது, குரல் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். உள்ளு நாக்குன்னு ஒன்று இருக்கும், உள்ளு நாக்கு வளர்ந்துருக்கும். அந்த உள்ளு நாக்கு வளர்ந்துருந்தா பேச முடியாது. அப்போ இந்த மிளகை என்ன பண்ணணும், நுணுக்கி வெண்ணெயில் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அந்த வெண்ணெய் வந்து நல்ல ஒரு சாஃப்டான பொருள், அதோடு போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அந்த கவ்வத்தை அப்படியே அறுத்து விட்டுடும். மிளகு வந்து மிளகுல எல்லாம் செய்கிறோம், ரசம் வைக்கிறோம், மிளகு பொடி செஞ்சு சாப்பிட்றோம். மிளகுலையே நிறைய ஒரு வைட்டமின் இருக்குது. மிளகு வந்து எல்லாத்துக்குமே நல்லது. கை கால் வலி, அது மாதிரி சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, சளி பிடிச்சிருச்சுன்னா ஒரு மிளகை என்ன பண்ணணும், ஊசியில் இந்த மிளகை அப்படி குத்தி அது கணலில் ஒரு மெழுகு பற்றி பொருத்தி அதில் அப்படி காமிக்கணும். காமிச்சு பூனை ஊதுனா ஒரே புகையாக வரும். அதை என்ன பண்ணணும், ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு அப்படின்னாக்கா இந்த புகை அப்படியே உச்சி மண்டையை போய் பிடிக்கும். பிடிக்கக்குள்ளே அந்த உள்ளு நாக்கு வளர்ந்துருக்கு பாருங்க, அந்த உள்ளு நாக்கு அப்படியே மேலே போயிடும். அந்த புகை போனோடனே அந்த உள்ளு நாக்கு அப்படியே ஒசக்க தூக்கிடும். தூக்குனா அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி அப்படி கபகபகபகன்னு கொட்டும். தண்ணி கண்ணுலேருந்து கொட்டும், மூக்குலேயும் ஒழுகும். அப்படி ஒரு மருந்துங்க இது. நீங்கள் இது இந்த மாதிரி வைத்தியம் யாரும் இதுவரையும் செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக தடுமாம் பிடிச்சிருச்சுனாக்கா இந்த மிளகு, ஒரே ஒரு மிளகு, இந்த மிளகு வந்து அதான் சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன மிளகு நம்மளை எப்படி அழுக வைக்கும் தெரியுமாங்க. இந்த சின்ன நல்ல தலை சளி பிடிச்சிருச்சு, மூக்குலேருந்து மூச்சே விட முடியாது, 2 மூக்கும் அப்படியே தக்க போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஊசியில் குத்தி அந்த மிளகை அப்படியே ஒரு ஊசியில் குத்தி விளக்கில் அப்படி காட்டிட வேண்டியது. காட்டி நல்லா ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கை உரியணும். அப்போ உறிஞ்சிங்கன்னு வச்சுங்க, கண்ணு தண்ணி பாலன்னு கொட்டும், மூக்குலேயும் கொட்டும், வாயிலையும் கொட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்களேன், மூக்கு அப்படியே கிளியராக திறந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். மறுநாள் உடம்பு அப்படியே சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். அந்த நெஞ்சில் உறைஞ்சிருக்கிற சளி இருமுன்னா கட்டியாக வரும். அது ஒரு மாதிரி நாத்தத்தோடு வரும் பார்த்துங்க. அப்படியே உடனே கண்கண்ட தெய்வம் மாதிரிக்க உடனே நமக்கு முறிச்சு விட்டுரும். அதே போல் திப்பிலி வந்து பக்கவாதம் வரவங்களுக்கு இந்த திப்பிலி சொல்லி பிடிக்கும். திப்பிலியை என்ன பண்ணணும், நல்லா நைஸாக திப்பிலி, மிளகு, சுக்கு இது 3ஐயும் நைஸாக அரைச்சி அப்படியே என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு தண்ணியை காய வச்சு அதில் இது 3ஐயும் போட்டால் அப்படியே பிசினி மாதிரி வரும். பக்கவாதம் வரவங்களுக்கு அந்த கையில் ஒரு இப்போ நிறைய பேருக்கு வருதுப்பா. அந்த காலத்துல எல்லாம் யாருக்குமே வந்தது கிடையாது. இப்போ வந்து 40 வயசுக்கு மேலேனா சுகரு, ப்ரெஷருன்னா இதுதான் மெயின். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி பக்கவாதம் வந்து கை இப்படியே இருக்குது. இந்த மருந்தை தான் நான் சொன்னேன், 10 நாளைக்கு நீங்கள் இதை போட்டுக்கிட்டு வாங்க, 10ஆவது நாள் என்னைய வந்து பாருங்கன்னு சொல்லி இதை அரைச்சி ஒரு பாட்டிலில் கொடுத்து விட்டேன். அதே மாதிரி அவங்க 10 நாள் போட்டிருந்து இப்போ அம்மா எனக்கு கை நல்லா இருக்குமா, நல்லா ஆயிடுச்சுமா. நானும் எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்டேன், எவ்வளோ டாக்டர்களை பார்த்தேன், ஆனால் இதில் இப்படி பார்க்கையில் ஒரு சின்ன பொருள்
என்ன திப்பிலி, சுக்கு, மிளகு, இது 3ல் தீராத நோயை எனக்கு தீர்த்து விட்டீங்களே, நீங்கள் தான்மா எனக்கு கடவுள் அப்படின்னு அப்படியே காலில் விழுந்தார். வேணாப்பா, நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பிவிட்டேன். இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த கிராமத்து வைத்தியத்திலேயே குணப்படுத்தியிருக்கேன். அது எப்படினாலும் எங்கள் வீட்டுக்கு தினம் 1-2 பேர் வராமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட தான் வருங்க. இந்த திப்பிலியை இது 3 கஷாயம் போட்டும் குடிக்கலாம். இது 3ஐயும் தட்டிப்பிடி. இது நல்லது, உடம்புக்கு நல்லது. உடம்புல கிருமிகள் இருந்தாலும் கொன்னுடும். 2வது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்துக்குமே திப்பிலி நல்லது. திப்பிலி டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் திப்பிலி, சுக்கு, மிளகு இதெல்லாம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட டாக்டர்கிட்ட போக முடியாது. ஏதாவது ஒன்று முடியலை அப்படின்னா லவக்குன்னு இதை 3ஐயும் போட்டு முடியும், கருப்பட்டியும் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதை விட என்னங்க இருக்குது நம்ம இதை விட டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிட போகிறோம்? அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் இருக்குது என்ன பொருள் இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு குணமாகும். நான் திப்பிலி, சுக்கு, மிளகை பற்றி எல்லா அர்த்தங்களும் சொன்னேன். இது மாதிரிக்கு நாளைக்கு ஒரு வித்தியாசமான மருந்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யோகம் தானா வருமா இல்ல தேடி போகணுமா? அதிர்ஷ்டமும் கடின உழைப்பும் சேர்ந்தாதான் யோகம் வரும். யோகம் இப்படி ஓகே, யோகா எப்படி? யோகாலாம் தானா வராதமா, நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் யோகா வரும். சரி, அதை ஒழுங்கா பண்ணலன்னா பக்க விளைவுகள் வந்துருமே. ஆக்சுவலி அதை படிச்சு கத்துக்கிறதோட பார்த்து கத்துக்கிட்டா நம்ம தெளிவாகவும் ஒழுங்காகவும் கத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த செக்மெண்ட் வச்சிருக்கோம். இது உடலின் மொழி. யோகக் கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா 3ம் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது உட்கட்டாசனம். உட்கட்டாசனம் செய்வதற்கான விதிமுறைகள். மூட்டுவலி உள்ளவர்கள் யோகா ஆசிரியரின் ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். தலைவலி இருக்கும்போது இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். கைகள் சேர்த்து கால்கள் சேர்த்து நின்ற நிலையில் ஆரம்பமாகிறது உட்கட்டாசனம். முதலில் மூச்சை உள்ளிழுத்தவாறு 2 கைகளையும் முன்னே தூக்க வேண்டும். உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருக்க, தோள்பட்டை நேராக இருக்க, கால்கள் தடுமாறாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சிறிது தடுமாறினால் கால்களை அகற்றி வைத்துக் கொள்ளலாம். இப்போது நின்ற நிலையில் இருந்து கால் மூட்டை மடிக்க வேண்டும். கால் மூட்டை கட்டை விரலுக்கு நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். முதுகு நேராக நிமிர்ந்திருக்க, கால் தொடை தரைக்கு இணையாக இருக்க, சில நொடிகள் இந்த நிலையை தொடர வேண்டும். சுவாசம் சாதாரண நிலையில் இருக்கலாம்.
கைகளை கீழே இறக்காமல் கால் மூட்டை நேராக நிமிர்த்த வேண்டும். மூச்சை வெளியேற்றியவாறு இரு கைகளையும் கீழே இறக்க வேண்டும். இந்த ஆசனத்தில் சில மாறுதல்களை சேர்த்து செய்து பழகலாம். முதலில் மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை தலைக்கு மேலே நேராக தூக்க வேண்டும். கைகள் காதை ஒட்டி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது மூச்சை வெளியே விட்டவாறு கால் மூட்டை மடித்து உட்காரும் நிலைக்கு வர வேண்டும். உட்கட்டாசனம் செய்யும்போது கால் மற்றும் மூட்டுகளில் வலி இருந்தால் சிறிது இடைவெளி விட்டு செய்யலாம். சில நொடிகளுக்கு பிறகு மூச்சை உள்ளிழுத்தவாறு கால் மூட்டை நிமிர்த்தி நேராக நிற்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு கைகளை கீழே இறக்க வேண்டும். 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு முறை உட்கட்டாசனம் செய்வதால் கிடைக்கும். மெதுவாக கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்த வேண்டும். உட்கட்டாசனம் செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். உட்கட்டாசனம் செய்வதினால் ஏற்படும் நன்மைகள்: கால்கள் நன்றாக வலுவடையும். தட்டையான பாதம் உள்ளவர்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நல்லது. ஒரு அழகான
அழகான ஹீரோ படத்தில் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சா ஒரு 6 மாதத்துக்கு எல்லா பசங்களும் அந்த ஹேர் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோயின் புது ட்ரெஸ் போட்டால் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணால் நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? இந்த மேட்ரு புதுசா இருக்கே. இந்த மாதிரி கோணத்துலலாம் எப்படி கீர்த்தின்னு யோசிக்கிற? இது ஒன்றும் புதுசு கிடையாது, பழசு தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு பஞ்ச் டயலாக் இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ரசிகர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே லைஃப்பில் சொன்னாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. கண்டிப்பா இந்த உண்மையை நான் நல்லாவே ஒத்துக்கிறேன். ஓகே, ஒத்துக்கிட்டல. இப்போ ஒரு ஸ்டார் வந்து அவர் லைஃப்பில் நடந்த முக்கியமான சம்பவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இது நட்சத்திர விடியல். வணக்கம், நான் இயக்குனர் ராம் பேசுகிறேன். புத்தகங்கள்லேருந்து கற்றுக்கிறத விட வாழ்க்கையில் அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அப்படி என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் பணம் பற்றி எனக்கு வந்து ஒரு ரிக்ஷாக்காரர் தான் கற்றுக் கொடுத்தார். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 18 வயசு இருக்கப்போ நான் வந்து லூதியானாவில் வந்து ஸ்வெட்டர் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு 10,000 போயிருந்தேன். இப்போ நான் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு நிறைய கடைகளுக்கு போகிறதுக்காக ஒரு ரிக்ஷா எடுத்துகிட்டு போனேன். நான் 4-5 கடைகள் பார்த்துட்டு எந்த சரக்கும் கிடைக்காம திரும்ப ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த 10,000 பணம் வச்சுருந்தேன். என்னுடைய பர்ஸை காணோம். அந்த ஊரில் எனக்கு யாரும் தெரியாது, அந்த மொழியும் எனக்கு தெரியாது, யாரையுமே தெரியாது. ஹோட்டலுக்கு எப்படி பணம் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்னுடைய கதவை யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தா நான் போன அதே ரிக்ஷா மனிதர் இருந்தார். என்னுடைய பர்ஸை திருப்பி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரில. ஒரு பணம் யாராவது திருப்பி கொண்டு கொடுத்தா திருப்பி பணம் கொடுக்கணும்லாம் தெரியக்கூடிய வயசுலாம் இல்லை எனக்கு. அப்படியே அந்த 10,000 அப்படியே இருந்துச்சு. இன்றைய மதிப்பில் சொல்ல போனால் 10,000 இன்றைய மதிப்புக்கு ஒரு 50,000 பணம். ஸோ அந்த ரிக்ஷா மனிதனுடைய அந்த அன்பு இருக்குல்ல, அதுதான் எனக்கு உணர்த்துச்சு. இந்த உலகத்தில் பணத்தை தாண்டி வலிமையானது வந்து மனிதர்கள் மீது மனிதர்கள் செலுத்தக்கூடிய அன்புன்னு சொல்லி. இதனுடைய தாக்கத்தில் என்னுடைய எல்லா படங்களும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தங்க மீன்களில் பணம் இல்லாதவனெல்லாம் முட்டால் நினைக்காதீங்கிறாங்கிற வசனம் அந்த ரிக்ஷாக்காரரை நினச்சி நான் எழுதின ஒரு வசனம் தான். இப்படி என் வாழ்க்கையில் அந்த பஞ்சாபை சேர்ந்த அந்த ரிக்ஷாக்காரர் எனக்கு பணத்தை பற்றியான ஒரு புரிதலை கொடுத்தார். அன்பு மனிதநேயத்தை பற்றியான புரிதலை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களை கூர்ந்து கவனித்தால் வாழ்க்கையை நாம் இனிதாக வாழ்வதற்கான நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். கிருபா, காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணுவேன்? எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு குளிப்பேன். அப்பதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, காலையில் என்ன சாப்பிடுவேன்? சம்டைம்ஸ் நானே சீஸ் சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுவேன், இல்லாட்டி நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். அதானே சீக்கிரமாக பண்ண முடியும். சரி, ஓகே. நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, அதே மாதிரி நீ சாப்பிட்ற சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே நம்ம உடம்பு மாதிரி உள்ளே இருக்க ஆர்கன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது? வீட்டில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தானே சாப்பிட்றோம். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த வெஜிடபிள்ஸ் இயற்கையான முறையில் விளையுதா, தானியங்கள் எல்லாமே அப்பப்போ வாங்கி அப்பப்போ சமைச்சு சாப்பிட்டா தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஆனால் என்ன வாங்கணும், என்ன சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கும் தெரியாது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம டாக்டர் சிவராமன் வந்திருக்காரு. இது உணவு உண்மையும். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து சில நாட்களாக வந்து பல்வேறு கனி ரகங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். கனிகள் எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது, எப்படி நோயை போக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மாதுளை பழத்தை பற்றி. மாதுளை பழம் வந்து நம்ம எல்லாரும் வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடித்தமான பழம். இதை வந்து பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து மாதுளை பழம் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து எல்லார் வீட்டிலையும் நமக்கு கொடுக்கறது வந்து மாதுளை பழம். இந்த மாதுளை பழம் வந்து இன்றைக்கு வந்த ஒரு பழம் இல்லை. நிறைய நம்ம இன்றைக்கி பழக்கடைகளுக்கு போனோன்னா நம்ம ஒரு ரொம்ப நல்ல அடர்ந்த சிவந்த நிறத்தில் மாதுளை பழத்தை நம்ம பார்க்குறோம். காபூல் மாதுளைன்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்று கொஞ்சம் பொன் மஞ்சள் நிலத்தில் இருக்கக்கூடிய மாதுளை கனியை பற்றி பார்ப்பாங்க. இந்த 2 ரகங்களுமே இன்றைக்கு வந்த ஒரு ஹைப்ரிட் ரகங்கள் தான். அன்ற காலத்தில் பழந்தமிழர்கள் காலத்திலேயே மாதுளை வந்து நம்ம உணவாகத்தான் இருந்து வந்துச்சு. அந்த மாதுளை வந்து ஒரு புளிப்பு மாதுளை. புளி மாதுளையை பற்றி நிறைய சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சிறப்பாக சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் எல்லாம் இந்த புளிப்பு மாதுளை வந்து ஒரு உடலுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து கருத்தரிக்காத மகளிருக்கு
தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் கருத்தரிப்பை ஊக்குவிக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் இந்த புளிப்பு மாதுளையை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த புளி மாதுளையை வைத்து குழம்புலாம் இன்றைக்கி எப்படி நம்ம வந்து புளி கரைச்சி குழம்பு செய்கிறோமோ, பல்வேறு கறி ரகங்கள்லாம் செய்கிறோமோ, அது மாதிரி புளி மாதுளையில் வந்து உணவு சமைத்த வரலாறுலாம் பல இலக்கிய தரவுகளில் நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் மாதுளை பழம் வந்து நமக்கு பல நெடுங்காலமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கனி ரகம்தான். இன்றைக்கு நம்ம சாப்பிட்டு வர்ற அந்த ரகங்களில் இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற அந்த மாதுளை பழம் பெரும்பாலும் வந்து ஹைபிரிட் வகை தான். ஹைபிரிடாக இருந்தால் கூட மாதுளை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவான மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவான மருந்து அப்படிங்கிற கருத்து என்னென்னா ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு இன்றைக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு உணவும் வெறும் பசியாற்றுவதற்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் நலம் பயக்க வேண்டும், நோய்க்கு வந்து நம்ம தடுக்கணும், அது நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கணும், ஏதாவது ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவம் செய்துட்டு இருந்தோம்னா அந்த மருத்துவத்துக்கு ஊக்குவிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கனிரகம் வந்து மாதுளை பழம். மாதுளையில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, எதற்காக வந்து மாதுளை வந்து இந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாதுளை வந்து முதல்ல வந்து அதிகபட்ச இரும்பு சத்து தரக்கூடிய ஒரு கனிரகம் வந்து மாதுளை பழம். இதனுடைய இனிப்பு தன்மையோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கனிமம் வந்து இரும்பு சத்து. இன்றைக்கு நிறைய பேர் குழந்தைகளுக்கு, நிறைய பெண்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இரத்த சோகை தான். அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுல என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்கிற குழந்தைகளில் கிட்டத்தட்ட 40% பெண் குழந்தைகள் வந்து இரத்த சோகைங்கிற அனீமியாங்கிற பிரச்சனையில் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து பல பெண்கள், அதாவது மாதவிடாயின் போது நிறைய அவங்களுக்கு இரத்த இழப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்கிறதுனால சரியாக உணவில் இரும்புச்சத்து எடுக்க தவறிட்டாங்கன்னா பல பெண்களுக்கு வேறு எந்த குறிகுணங்களும் தெரியாமலே அவர்களுக்கு ஆரம்ப கட்ட இரத்த சோகை நோய் இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு நோய் வந்து அந்த நோய்க்கான சிகிச்சைன்னு போகும்போது தான் அவங்களுக்கு இரத்த சோகை இருக்க வர்றதே தெரிய வருவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பல நோய்கள் வந்து முற்றுவதற்கும் நோயினுடைய தீவிரம் அதிகமாகுவதற்கும் இரத்த சோகை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சர்க்கரை நோய் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம். அந்த நோய்க்கு சிகிச்சை எடுக்கும் பொழுதே இந்த இரத்த சோகையை சீர்படுத்த தவறிட்டாங்கன்னா அந்த நோயை முழுமையாக விரட்ட முடியாது. இன்றைய மருத்துவ உலகிற்கு, அதுவும் நம்மளுடைய தேசிய மருத்துவ கொள்கையிலெல்லாம் மிகப்பெரியாக இன்றளவும் சவாலாக இருக்கிறது வந்து இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை தான். இந்த இரத்த சோகை நமக்கு வராமல் நம்மை காத்து கொள்ள பயன் தரக்கூடிய ஒரு பழம் என்ன அப்படின்னா அது மாதுளம் பழம் தான். அதனால் மாதுளை வந்து அன்றாடம் வந்து வாரத்திற்கு ஓரிரு நாட்களாவது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தது அப்படின்னா மாதுளை பழம் வந்து நிச்சயமாக ஒரு தினசரி உணவாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பழச்சாறாக எடுக்கலாம், அப்படியே நேரடியாக முத்துக்களாக எடுக்கலாம். இதில் வந்து நேரடியாக முத்துக்களாக எடுக்கிறது வந்து இன்னும் கூடுதல் பலன். அதாவது பழச்சாறாக எடுக்கும்போது அதில் வந்து வரக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும். கூடுதலாக உடனடியாக நமக்கு உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும் அதில். அதாவது விதைகளோடு அதில் முத்துக்களோடு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய விதைகளில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. அந்த நார்ச்சத்துக்களோடு அந்த கனி கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து பலவேறு வகையில் வெறும் இரும்புச்சத்து மட்டும் கிடைக்காம அதில் இருக்க நார் இருக்கிறதுனால நல்ல மலம் எளிதாக கழியும். இரத்த கொழுப்பு நம்ம இரத்த நாளங்களில் படியாமல் தடுக்கிறதுக்கு நார்ச்சத்துக்கள் தான் ரொம்ப தேவைங்கிறாங்க, அது இதிலேருந்து கிடைக்கும். இப்படி பல பயன்கள் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் வெறும் பழச்சாறாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இரும்புச்சத்து நல்லா ஏறும், மற்ற பலன்கள் கிடைக்கும், ஆனால் நார்களை நம்ம இழந்துருவோம். அதனால் முதல் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்துக்களோடு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதுளம்பழத்தை அப்படியே ஒரு நல்லா உதிர்த்து சின்ன கப்பில் போட்டு சாப்பிட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மோர் சாதம் சாப்பிட்றாங்க, தயிர்ச்சோறு சாப்பிட்றாங்கன்னா அதில் போட்டு விறகி கொடுத்து விடலாம். நிறைய குழந்தைகள் இன்றைக்கி பள்ளி செல்லும் குழந்தைகள் வந்து காலையில் ஸ்நாக் பாக்ஸுன்னு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. அந்த ஸ்நாக் பாக்ஸில் போட்டு தர்றதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பழம் வந்து மாதுளை பழம். மற்ற பழங்களாவது நம்ம கட் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் குளன்னு ஆகிடும். ஆனால் இந்த மாதுளை முத்துக்கள் வந்து அப்படியே நீங்கள் எப்படி கொடுத்து விட்றீங்களோ அடுத்த 2-3 மணி நேரத்துக்கு எந்த விதத்துலேயும் அது வந்து குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மாதுளை பழத்தை குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம பழக்கிடணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாதுளை ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படின்னா,
இன்றைய உலகத்தில் ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய்களில் ஒன்று வந்து புற்றுநோய். இந்த புற்றுநோய் வந்து யாருக்கு வருது, எப்போ வருதுன்னு தெரியாத அளவுக்கு பல வகையிலையும் வந்து இந்த புற்றுநோய் வந்து அதிகரிச்சுட்டே வருது. முன்னாடிலாம் வந்து அதிகமாக புகை பிடிக்கிறவங்க, இல்லைன்னா வந்து மது அருந்துறவங்க, புகையிலை ஒதுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மரபு ரீதியாக தாய் தந்தைக்கு இல்லை வீட்டில் மரபு ரீதியாக பெரியவர்களுக்கு இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வர்ற வாய்ப்பு உண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழல் முழுமையாக கெட்டடைந்து வரக்கூடிய நிலையில் நிறைய பேருக்கு வந்து புற்றுநோய் வருது. நமக்கு தெரிஞ்சு எங்கே கேட்டாலும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு புற்றுநோய் இருந்ததான், திடீர்னு நல்லா தான் இருந்தார், அவருக்கு நுரையீரலில் புற்றுநோய் தான், இப்படின்னு பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி புற்றுநோய் வருவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட சிதைந்து போன ஒரு வாழ்வியல். சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமல், அகத்தில் வந்து சந்தோஷம் இல்லாமல் புறத்தில் தேடிட்டு இருக்க ஒரு பழக்கம், உணவில் நிறைய நச்சு துணுக்குகள், இந்த மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் போட்டு வந்த உணவுகளை அன்றாடம் சாப்பிட்றது, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சுக்கள், பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய கழிவு, பல்வேறு புது ரசாயனங்கள், இந்த பூமிக்கு பழக்கமில்லாத ரசாயனங்கள் நிறைய இருந்து அதனால் வந்தக்கூடிய நச்சுக்கள், இப்படி பல காரணங்களை வந்து அறிவியல் உலகம் பட்டியலிட்டு வருது. இப்படி பல்வேறு நச்சுக்கள் நமக்குள்ளே வரும்போது நம்ம காப்பாற்றிக்க, நம்மளுடைய உடலை காத்துக்கொள்ள, நோய் எதிர்ப்பாற்றல் கொடுத்து அந்த புற்றுநோய் வராமல் தடுக்க நம்மை காத்துக்கொள்ள தவறிட்டோம்னா நமக்கும் இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த நோய் வராமல் தடுப்பதற்கு மாதுளை பயனளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை இன்றைய உணவு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. பல்வேறு காலமாக, பல நெடுங்காலமாக மாதுளை பயன்பட்டு வந்தாலும் இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு பயனளிக்கிறது மாதுளைங்கிறத இன்றைய உணவு விஞ்ஞானம் கண்டறிஞ்சிருக்காங்க இன்றைக்கி. அதனால் உலகம் முழுக்கவே, குறிப்பாக நீங்கள் ஐரோப்பா நாடுகள், வட அமெரிக்க நாடு, தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாதுளை சாறு வந்து வேகமாக விற்பனை செய்துபட்டு வருது. இப்போ பல நாடுகள்லேயும் நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னா காலை ஜூஸ் வந்துட்டு பெரும்பாலும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து ரொம்ப சாதாரணமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ஆரஞ்சை பின்தள்ளி விட்டு மாதுளைப்பழ ஜூஸ் வந்து தினசரி காலை உணவாக மாறிக்கொண்டு வருது. அந்த அளவுக்கு மாதுளையில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே வேறு ஒரு சமயம் நம்ம சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த நிறமி சத்துக்கள், ஆந்தோசைனின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கனிக்கும் பிரத்யோகமாக உள்ள நிறங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த குணம்தான் இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய அந்த அடர் சிவந்த நிறம் உள்ள அந்த சிவப்பு நிறம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனான்ஸ்னால், அவை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்னால தான் இது புற்றுநோயை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் வந்து கண்டறிஞ்சிருக்கு. நம்ம அன்றாடம் நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போய் செல்களில் போய் தங்கிட்டு அந்த செல்களை அழிவை ஏற்படுத்துது. அப்புறம் உடலில் புற்றுநோய் வராமல் தடுப்பதுக்குன்னு சொல்லி ஒரு அருமையான மெக்கானிசம் இருக்குது. நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு ஒன்று வரும். அப்போப்டைசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு செல்லும் இந்த இரத்த சிவப்பணுக்களாக 120 நாள் இருக்கணும், இந்த எலும்பு அணுக்களாக இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் மாறி அதிகபட்சமாக அந்த அணுக்கள் பெறுகிறது தான் புற்றுநோயின்னு சொல்கிறோம். அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பழங்கள் பயன்படுது. குறிப்பாக மாதுளை பழம் இந்த புற்றுநோய்க்கு எதிராக நம்ம உடம்பில் சேரக்கூடிய நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கி அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு பழம் வந்து மாதுளை பழம். அதை வந்து நம்ம அன்றாடம் உணவுகளில் ஏதாவது ஒரு ஃபார்மில் மோர் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாக எடுத்து குடிக்கலாம், மாலையில் சிற்றுண்டியாக முத்துக்களாக எடுத்து சாப்பிடலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாதுளை வந்து சீன மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோய்க்கு முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவு வந்து இன்றைக்கி உலகம் முழுக்கவே அதிகமாயிட்டிருக்கு. முன்னாடி வந்து நிறைய இந்த குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு வந்து முக்கியமான காரணமாக பார்ப்பது வந்து இந்த விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவை. இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவை மேம்படுத்தி அந்த அணுக்களினுடைய எண்ணிக்கையும் உயர்த்தி அந்த அணுக்கள் நல்ல சீராக இயங்குவதற்கும் பயன் தருவதற்கு மாதுளை பழம் பயன்படுகிறது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை வந்து சீன மருத்துவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ மாதுளை பழம் வந்து ஒரு ஆண்மைக்கும் ஆண்மை பெருக்கியாகவும் இருக்கும். ஆண்களினுடைய விந்தணுக்களை உயர்த்தி குழந்தை பேரின்மைக்கு ஒரு வேளை வந்து ஆண்களுடைய விந்தணுக்கள் குறைவு ஒரு காரணமாக இருந்ததுன்னா
மாதுளை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இயல்பாகவே விந்தணுக்கள் உயர்வு ஏற்படும். அந்த வகையில் ஒரு விந்தணுக்கள் உயர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு மருந்தாக பயன்படுது, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு தடுப்பு மருந்தாக பயன்படுது, இரும்பு சத்து குறைவு இருக்கும் பொழுது இரும்பை தரும் ஒரு சப்ளிமெண்ட்டாக ஃபுட் சப்ளிமெண்ட்டாக பயன்படுவதற்கு மாதுளை பயன்படுது. அந்த அளவுக்கு மாதுளை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கருத்தரித்த பெண்ணுக்கு அதுவும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் ரொம்ப யோசித்து கரெக்டாக நல்லதான் பார்த்து கொடுப்பாங்க. அந்த கருத்தரித்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக பழமாக சொல்லப்படுவது மாதுளை. ஏன்னா கருத்தரிச்சிருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு குமட்டல் உணர்வு, வாந்தி உணர்வு வராமல் தடுப்பதற்கு மாதுளை பயன்படும். கருத்தரிப்பு காலத்துலேயும் பாலூட்டும் காலத்துலேயும் இரும்பு சத்து இயல்பாக குறையும். அந்த இரும்பு சத்தை கொடுப்பதற்கு இந்த மாதுளை பழம் பயன்படும். அந்த அளவுக்கு சிறு குழந்தையிலிருந்து வயோதிகம் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பழம் மாதுளை பழம். அதனால் இன்னையிலிருந்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது இந்த மாதுளை பழத்தை நம்ம தினசரி உணவில் இல்லைன்னா பழச்சாறாக உணவோடு சேர்த்து சாப்பிட நம்ம பழகிக்கணும். இன்னும் வேறு சில விஷயங்களோடு மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேன். என்னம்மா ஷாப்பிங் சந்தியா, இன்னைக்கு எங்க ஷாப்பிங் போற? எங்க அண்ணனுக்கு கல்யாணம் கோல்டு ரிங்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னல, நானும் தானே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதனால ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க போறேன். ஊர்ல கல்யாணமா, மார்ல சந்தனமா? இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கல்யாண வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே கல்யாண பொண்ணுக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண பையனோட தங்கச்சி நீ அழகா இருக்க தேவையில்லையா? கண்டிப்பா. ஆனா நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நீங்க கல்யாண வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாண பொண்ணாவே இருந்தாலும் சரி, அழகான ஜுவல்ஸ் எல்லாம் எங்க வாங்கலாம்னு நான் சொல்ல போறேன். ஃபாலோ மீ. ஒருத்தரோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லபடியாக அமையணும்னா அவங்க வாங்கணும்னு நினச்ச பொருளை கடையாக ஏறி இறங்காமல் ஒரே இடத்துல வாங்குறது தான். சரி, அண்ணனோட கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எங்கடா போய் நிற்கிறா அப்படின்னு கியூரியாசிட்டியோடு நீங்கள் பார்க்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் இன்றைக்கி என்னோட ஷாப்பிங்கை பாண்டி பஜாரில் இருக்கிற நாராயணா பேர்ல்ஸில் தான் ஆரம்பிக்க போகிறேன். சரி, ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம நாராயணா பேர்ல்ஸில் ஹெட் டு டோ எல்லா விஷயங்களும், அதாவது நெத்தி சுட்டி, காதுக்கு போட்டுக்கிற ஜிமிக்கி, கழுத்தில் மாட்டுற நெக்லஸ், ஹிப் செயின், ஆம்லெட்ஸ்னு எல்லாமே இருக்குது. ஸோ எதை வாங்குறது அப்படிங்கிறது தான் டவுட்டு. சரி, யாராக இருந்தாலும் நம்மளை முதல்ல பார்க்குறப்போ நெக்லஸை பார்த்துட்டு தான் ஹே எங்கே வாங்கின இது அப்படின்னு கேட்பாங்க. அதனால நான் நெக்லஸ்லேயே ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். இப்போ நான் நெக்லஸ் செக்ஷனில் இருக்கேன். அண்ட் இங்கே வந்த உடனே சரி எந்த நெக்லஸ் வாங்கலாம் அப்படின்னு எந்த டவுட்டுமே வரல. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. குந்தன், ஸ்டோன் ஒர்க், மேட் ஃபினிஷ்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துலாம் டைமண்ட் ஜுவல்லரி வாங்கணும்னா எக்கச்சக்கமான பட்ஜெட்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்குது. போட்டால் யாராலையுமே இது டைமண்ட் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. சரி, இந்த எல்லா வெரைட்டிஸ்லையுமே ஒவ்வொன்றும் எடுத்தால் தான் நம்மளுக்கு எது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும்னு தெரியும்ல, பார்த்துடலாம். ரொம்ப பார்த்த உடனே அப்படியே கண்ணை பறிச்ச பீஸ்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் குந்தன் அண்ட் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மாதிரி நெக்லஸ் நம்ம ஜோதா அக்பர் படத்தில் நிறையவே பார்த்துருப்போம். நம்ம என்னைக்காவது போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கவலைப்பட வேணாம். நம்ம நாராயணா பேர்ல்ஸில் ரொம்ப ரொம்ப அழகான ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லுமே குந்தன் ஃபினிஷ். அண்ட் ஒரு ரிசப்ஷனுக்கு நம்ம ஒரு சிம்பிளான சாரீ போட்டுட்டு இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச நெக்லஸை போட்டோம்னா பயங்கர கிராண்டாக இருக்கும். ஸோ இதோட இயரிங்ஸும் வருது மேட்சிங்காக. இஃப் சப்போஸ் நம்மளுக்கு இயரிங்ஸ் பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி வேறு இயரிங்ஸும் வாங்கலாம். ஏன்னா இங்கே நிறைய டைப் ஆஃப் இயரிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த இயரிங்கில் இன்னொரு அழகான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த மாட்டலோடு சேர்ந்து வருது. ஸோ அந்த முன்ன காலத்துலலாம் இயரிங்ஸோட தனியாக தான் மாட்டல் வரும். நம்ம தனியாக வாங்கி மேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா இங்கெல்லாம் போட்டுப்போம். ஆனால் இப்போது இந்த இயரிங் இது செயின்க்கு ஏற்ற மாதிரியே அதோட ஃபேஷனோடையே
இந்த மாதிரி மாட்டலும் வருது. ஸோ பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம வந்து மாடர்னான இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ண ஜுவல்லரிஸ் வந்து போட்டால் மாதிரியும் இருக்கும். டபுள் சந்தோஷம் கிடைக்கும் இதை போடுறப்போ. ஸோ இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோன்ஸாக இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து நிறைய வருஷங்கள் வச்சு கூட வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோன் பீஸ் இருக்குங்க. பார்க்கறதுக்கு அப்படியே டைமண்ட் ஜுவல்லரி மாதிரியே இல்லை சொல்லுங்கள். யாராவது இது சில்வர்னு சொன்னால் நம்புவீங்களா? அவ்வளோ அழகாக ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இந்த காலத்துலலாம் வந்து ரிசப்ஷன்ஸ் அப்படின்னு வந்தாலே எல்லோரும் டைமண்ட் ஜுவல்லரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி டைமண்ட் ஜுவல்லரியை வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்மளோட ஹார்ட் அண்ட் மணி எங்கேயுமே போகாது. ஏன்னா சில்வர் அண்ட் காப்பர் மிக்ஸில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்கான் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நிறைய வருஷங்கள் வச்சும் போடலாம். அது சில்வர் அப்படிங்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் எங்கேயும் போகாது. அண்ட் அனதர் பீஸ், இதே மாதிரி ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரியே ஒரு பீஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. அந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து என்ன மாதிரி சிஸ்டர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் வெட்டிங்க்கு. அண்ட் இந்த மாதிரி பீசஸ் பிரைட்ஸே போடலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நம்ம கொடுத்தோன்னா கூட வந்து பண்ணி தராங்க. ஸோ இங்கே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நீட் ஃபினிஷாக ரொம்ப அழகாக கிராண்டாக வந்து இந்த நெக்லஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் இருக்குது. இயரிங்ஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு பிரைட் அப்படின்னு போடுறப்போ நல்லா பெரிய பெரிய கம்மல்லாம் போட்டால் தான் வந்து நம்ம நல்லா அவுட்லுக் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம போடுறப்போ சாரீஸ் நம்ம சாரீ கட்டுறோமா இல்லை நம்மளோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடுறப்போ அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக எடுத்து காமிக்கும். அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு நெக் பீஸ் இங்கே இருக்குது. இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் மாதிரி தான் வந்து ஜுவல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து சோக்கர் வச்சு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து பெரிய ஃபேஷனாக இருக்குது இந்த காலத்தில். அண்ட் இதுக்கு வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் பெருசாக நெக்லஸ் இருந்தாலும் காதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக க்யூட்டாக வந்து ஒரு கம்மல் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஒரு பெரிய எமரால்ட் ஸ்டோன் ஃபாலோட் பை கீழே வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ தட் மேட்சிங்காக இருக்கும். நம்ம போட்டால் வந்து ஒரு செட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கூட வந்து தனியாக கூட வாங்கிக்கலாம் அந்த நெக் பீஸ் மட்டும். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 தான். பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு ஜுவல்லரி மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுற விதத்தில் தான் அது ஒரு லைஃப் டைமும் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பத்திரமா வேர்வை படிஞ்சிடுச்சுன்னா வீட்டில் போய் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா துணியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சோம்னா இதோட குவாலிட்டி நிறைய நாள் இருக்கும். அப்படியே கோல்டு மாதிரியே ஃபினிஷ் எல்லாம் இருக்குது இந்த ஜுவல்ஸில். இப்போது இந்த ஜுவல்ஸில் வந்து எது எனக்கு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. கழுத்தில் வச்சு பார்க்குறேன், எது நல்லா இருக்கோ அதை எடுத்துடலாம். என்னோட ரிசப்ஷன் சாரீக்கு இந்த ஜுவல்லரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு டைமண்ட் ஆட்டமே இருக்கு. கண்டிப்பாக இதை போட்டால் எல்லாருமே வந்து கேட்பாங்க டைமண்ட் நெக்லஸாக எங்கே வாங்கினேன்னு. அப்போ நான் இதை சொல்லுவேன், நாராயண பேர்ல்ஸில் தான் வாங்கினேன்னு. ஸோ இதுதான் நான் எடுக்க போகிறேன். இது எனக்கு ஓகே. நாராயண பேர்ல்ஸோட ஸ்பெஷாலிட்டி அவங்களோட ஜெம்ஸ் அண்ட் ஸ்டோன் ஜுவல்லரி தான். இப்போ நான் அந்த செக்ஷனில் தான் இருக்கேன். அண்ட் யூஸ்வலாக இந்த காலத்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரிஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மிடில் ஏஜ்லேருந்து பார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நார்மலாக இருக்கிற ஜுவல்லரி போடாமல் நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே நம்மளோட சாரீக்கு மேட்சிங்காக கூட இங்கே கிடைக்குது. அண்ட் நிறைய டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாரீ பார்டர் அண்ட் உடலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பீட்ஸோட கலர்ஸையும் இல்லை மாற்றி கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம சொல்கிற டிசைனையும் இங்கே கோர்த்து தராங்க. இப்போ நான் இங்கே 3 செட் ஆஃப் ஜுவல்லரி வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எமரால்ட் பீட்ஸ் இருக்குது. இல்லை நம்மளோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பம்க்கு ஏற்ற மாதிரி 2 சரம் 3 சரம் சிங்கிள் சரம் அப்படின்னு நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலாக தான் இருக்குது. ஸோ இந்த செட் பற்றி சொல்லணுன்னா இது ஃபுல்லும் ஒரு ஜெர்கான் பீட்ஸ் வந்து கலர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைட் லாவெண்டர் இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நம்மளோட சாரீஸ்க்கு மேட்சிங்காகவும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெயின்போ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டு சஃபேர் அண்ட் எமரால்டு ரூபி அப்படின்னு எல்லா ஸ்டோன்ஸும் மிக்ஸ் பண்ணி இந்த ரெயின்போ மாலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபேஷனாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும்.
எவ்வளோதான் மாடர்னான இயரிங்ஸ் வந்துட்டாலும் எனக்கு எப்போவுமே வந்து ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா ஜிம்கீஸ் தான். இங்கே வந்த உடனே நிறைய டைப் ஆஃப் க்யூட் ஜிம்கீஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அண்ட் நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தேவையோ இல்லையோ அதை வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே நிறைய ஜிம்கீஸ் இருக்குது. அண்ட் இதில் எனக்கு என்ன ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே எனக்கு இந்த ஜிம்கி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எமரால்டு அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் இந்த கட் ஒர்க் எல்லாமும் ரொம்ப மாடர்னாக இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் நிறைய ஜிம்கீஸ் இருக்குது. எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இங்கே இன்னொரு ஜிம்கி இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கட் ஒர்க்கும் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, ஸ்டோன்ஸ் இல்லாமல் ஏரியாஸ். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜிம்கி. அண்ட் மேலே வந்து மாங்காய் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாங்காய் அப்படிங்கிறது வந்து கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப க்ரேஸு. நிறைய மாங்காய் ஜிம்கிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த மயில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரட்டான டிசைன். ஸோ அதே டிசைனில் வந்து இங்கே ஒரு ஜிம்கி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லும் இந்த மயிலில் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலகெண்ட்டாக ஒரு பேர்ல் தொங்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஷோ ஸ்டாப்பர்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இங்கே அதே மாதிரி வந்து நிறைய இயரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்குது. நல்லா லாங்காக நிறைய டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ஒரே ஒரு இயரிங்குள்ளே இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டெம்பிள் ஸ்டோன் இயரிங்கும் இருக்குது. இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, அதனால் நான் இதை வாங்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஜிம்கியை தான் வாங்க போகிறேன். என்ன ஓகேயா? எவ்வளோதான் கலராக அழகழகான கண்ணாடி வளையல் இருந்தாலும் கண்டிப்பாக அதோட எண்ட்ஸ்லலாம் நம்ம அழகான ஒரு டிசைனர் வளையல் தான் போட்டு மேட்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எண்ட்ஸில் போடுறதுக்கான டிசைனர் வளையல் தான் நான் இப்போ இங்கே வாங்க போகிறேன். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வளையல்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா நெக்லஸில் என்னென்னலாம் வெரைட்டிஸ் இருக்கோ அதே வெரைட்டிஸில் வளையலும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஒரு நெக் பீஸ் போடுறோன்னா அதே மாதிரி மேட்சிங்காக செட்டாக பேங்கிள்ஸும் வாங்கலாம். அங்கே மேட் ஃபினிஷில் நான் ஒரு நெக்லஸ் காமிச்சேன்ல, அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இங்கேயும் ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு சூப்பரான வளையல் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வளையல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆன்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கடா பேங்கிள். ஸோ நம்மள மாதிரி நிறைய வளையல் போட பிடிக்காதவங்க, ரொம்ப டீசெண்டாக வந்து எனக்கு ஒரே ஒரு பீஸ் வளையல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கடா பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ஒரு பேங்கிள் போட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஹேண்டு. அது மட்டும் இல்லாமல் வெரி ஈஸி டு வேர். அண்ட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு அழகான நீட் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான டிசைன். இதில் முத்தும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முத்துக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது கலர் ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இதை பண்ணி தருவாங்க. அண்ட் இந்த பீஸ் பற்றி சொல்லணுன்னா, என்னோட நெக்லஸ் செட்க்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். பிகாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் எடுத்தது வந்து ஒரு டைமண்ட் லுக் லைக் செட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டும் வந்து தனித்தனியாக போட்டாலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் நான் வந்து பேங்கிள்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் தி எண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாராயணா பேர்ல்ஸில் என்னோடய ஷாப்பிங் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகான நகைகள்லாம் நான் வாங்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் ஷாப்பிங் சந்தியாவில் இன்னும் சூப்பரான நிறைய கடைகளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். until then it's tada bye from ஷாப்பிங் சந்தியா. வா கிருப்பா, கிளம்பலாம். என்ன இவ்வளோ அவசரம்? எங்கே போகிற? அது ஒன்றும் இல்லை கிருப்பா, ஒரு சின்ன முக்கியமான வேலை. என் ஃப்ரெண்டு ஒருத்தி கிருப்பா, அவள் பேர் வந்துட்டு சந்தியா. அடிக்கடிக்கு ஷாப்பிங் போவா. இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் போய் ஷாப் பண்ணா. அவள் வாங்கின மாதிரியே நானும் நகைலாம் வாங்க தேவையில்லையா, அதான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே உன் ஃப்ரெண்டு எந்த ஷாப்புக்கு கூட்டின்னு போனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நடத்து. ஓகே, இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை பாய் ஃப்ரம் கிருப்பா அண்ட் கிருத்திகா. டாடா.
Thank you.